ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே ஈஸியாக எக் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாவில் 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா முழுசாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர், 4 பட்டை, ஒரு அன்னாசி பூ, 10 போல் லவங்கம், ஒரு 6 ஏலக்காய், பிரிஞ்சி இலை. அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து பிரியாணி செய்யும்போது தான் பிரியாணி நல்லா உதிரியாக சேமியா மாதிரி நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே நம்ம இன்றைக்கி எக் பிரியாணி செய்ய போகிறோங்கிறதுனால முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள். பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி செய்யும்போது சீக்கிரமாகவே நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய பாத்திரம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அதாவது அடியில் மெலிசா இல்லாமல் கொஞ்சம் அடியில் வெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். நான் இன்றைக்கி ஒரு 100 ml போல் தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் நெய் பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நடுவில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா ஓரங்களில் இருக்க வெங்காயம் கரிஞ்சு போயிடும். நடுவில் இருக்க வெங்காயம் வதங்காமே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஓரங்களில் இருக்க வெங்காயமும் நடுவில் இருக்க வெங்காயமும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் எல்லாமே வதங்கி வரும், வெங்காயமும் கரிஞ்சு போயிடாது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்து அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலாவை எப்போவுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பிரியாணியோட கலர் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருக்க அந்த காஷ்மீர் மிளகாத்தூளோட கலரே பிரியாணிக்கு தேவையான கலர் கொடுத்துரும். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூளே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் கம்மியாக இருக்கும், தனி மிளகாத்தூளில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வதங்குற அந்த நேரத்துலையே நம்ம வேக வச்சிருந்த முட்டையை உரித்து அதை நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது முழுசாக ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் லேசாக ஒரு கீர் மட்டும் போட்டு விட்டோம்னா தான் முட்டைக்குள்ளே மசாலா எல்லாமே இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஃபுல்லாகவே வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு முழு லெமன் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த முட்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியை விட்டு கிண்டாமல் மேலாப்பில் அப்படியே முட்டையை கொஞ்சமாக எடுத்து உள்ள விட்டு மசாலா முட்டைக்கு மேலே வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து நம்ம போட்டு ரொம்ப கிண்டனோன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். முட்டைக்குள்ளே மசாலாலாம் இறங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற விதமாக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணியை அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரிசி கூட மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிடுவேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி காரம் பத்தல உப்பு இல்லைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் மூடி போட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு ஃபுல்லாக அப்படியே கிண்டி எடுக்காமல் மேலாவிலே அப்படியே பூ போல் கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் எடுத்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து சாப்பாடு அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்து வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து அரிசி தண்ணி இது ரெண்டுமே லெவலாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு மூடி போட்டு தம் போட்டுடலாம். தெரியுதுங்களா? கரெக்டாக அரிசி தண்ணி கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம தம் போடும்போது அந்த சூட்லேயே சாப்பாடு வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ விறகடுப்பில் நம்ம செய்யும்போது தம் எப்படி போடணும்னு நமக்கு தெரியும். அதே நம்ம சிலிண்டரில் செய்யும்போது தம் எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரம் அது மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா கரெக்டாக தம்மாகி வந்துடும். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பிரியாணிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம் உடச்சி நீங்கள் கிளறும்போது பிரியாணி நல்லா உதிரியாக சேமியா மாதிரி நீட்டாக சூப்பராக வந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.